எதிர்நீச்சல் சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பாப்பா. இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, தர்ஷினி வந்து ஜீவானந்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஜீவானந்த் சொல்கிறாரு, கவலைப்படாத தர்ஷினி, நிச்சயம் உங்கள் அம்மா குணமாகி வந்துடுவாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜனனி, ரேணுகா, நந்தினி எல்லா பேரும் ஈஸ்வரி ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, இந்த ரூமில் இருந்து அருக்கரிசி வந்தான்னு சொல்லி குற்றவை சொன்னாங்க. அப்போ இந்த ரூமில் அவள் எதுக்கு வரணும், ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இங்கே வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நம்மக்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஈஸ்வரியை பார்க்குறக்கா பார்கவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்நேரம் ஜீவானந்த் உள்ள வராரு. ஜீவானந்த பார்கவி பார்த்தோன்னா அதிர்ச்சியாகிறாரு. என்னம்மா இந்நேரம் இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், என்னால் சுயநலமாக யோசிக்க முடியலை. எனக்கு பிரச்சனை வரும்போது ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தவங்கள அப்படி விட்டுட்டு என்னால் போக முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்காக புது இன்ஸ்பெக்டர் வந்து குணசேகர் வீட்டுக்கு வர்றாரு. அவர் ஓரளவு விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி அப்புறமா இப்படி தான் வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிஞ்சு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.